கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூறுகிறார். அதை இப்போ வாசிக்கிறேன், கவனிங்களேன். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அற்புதமான இந்த உவமையை அவர் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தம் ஜனங்களை ஜெபிக்க அழைக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு மிக தெளிவாகவும் எடுத்துரைத்திருக்கிறார். அதாவது, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, விசுவாசத்தில் உறுதியோடு, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக, தேவனோடு சுத்த இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் பல இடங்களில் அறிவுறுத்துகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்கிறார். ஜெபிக்கும்படி அவர் நமக்கு கட்டளை இடுகிறார். நாம் அப்படி செய்யும் பொழுது கேட்பதாக அவர் வாக்குறுதி அளிக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று தாவீது கூறுவதை கவனியுங்கள். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர் என்றும், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்றும் சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப தெளிவாக உறுதியளிக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு செவி சாய்க்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிப்பாரா இல்லையா என்பதை நம்மிடம் உள்ள விசுவாசத்தின் அளவு தீர்மானிக்கிறது. இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கூறுவதை மார்க் 11:24 வாசிக்கிறோம். ஜெபம் நம்மை சர்வ வல்லமையுள்ள தேவனுடன் தொடர்பு கொள்ள செய்கிறது.
அவர் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்கிறாரா மறுக்கிறாரா என்பது நாம் எந்த அளவு தேவனுடன் நெருங்கி உறவாடுகிறோமோ அதை பொறுத்தே நம்முடைய ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கும். நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன பதில் வந்தாலும் நாம் ஜெபிக்கும் ஜெபத்தின் வல்லமை தேவனின் மூலமே நமக்கு கிடைக்கும். அவருடைய பரிபூர்ண விருப்பத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்ப அவர் நமக்கு பதில் அளிப்பார். நாம் அவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவன் நமது ஜெபங்களை கேட்கிறாரா என்று பலமுறை நாம் சந்தேகிக்கிறோம். ஏனெனில் அவருடைய பதில்கள் நமக்கு ஏற்ற விதமாகவும் ஆதரவாகவும் இல்லாமல் இருப்பதால் தான். அதனால தான் நமக்கு சந்தேகம் வருது. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா? நான் எத்தனை நாளாக இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதுக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரே. நான் ஒன்று கேட்குறேன், அவர் வேற ஒன்று கொடுக்குறாரே. இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். நமக்கு ஏதேனும் துன்பமோ பிரச்சனையோ நேரிடும் போது நாம் நம்முடைய பிரச்சனைகளின் மீதே கவனம் செலுத்துவதால், அங்கதான் அண்டர்லைன், எங்கே கவனம் செலுத்தணும்? தேவன் மேலே. ஆனால் நம்ம என்ன கவனம் செலுத்துகிறோம்? நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அதில் தான் நம்ம கவனம் பூரா இருக்கும். அதனால தான் தேவன் நம் அருகில் இருக்கிறார் என்பதை உணராமல் போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் நெருக்கத்திலே தம்முடைய பிரச்சனையை குறித்து கலங்காமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மீனின் வயிற்றில் இருந்த யோனா அவனுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். தாவீதுக்கு அருளின தேவன் மீன் வயிற்றிலிருந்து யோனாவை சுகபத்திரமாக வெளியே கொண்டு வந்த தேவன் உங்களையும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் விடுவித்து காப்பார். அவரை நோக்கி கூப்பிடும்போது அருகில் வருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுவதை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55, 57 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆழ்ந்த குழியில் கூட தேவன் நம் வேண்டுகோளை கேட்கிறார். அவர் நம்மை புறக்கணிக்கவில்லை. அவர் நம் அருகில் வருகிறார். பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று. இந்த விசுவாசம், இந்த தைரியம் நமக்கும் இருக்க வேண்டும். தேவன் நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து கேட்கிறார். நமது ஜெபத்தை கவனித்து கேட்கிறவர் நாம் கேட்பதற்கு முன்பே நாம் என்ன கேட்கப் போகிறோம் என்பதையும் அறிந்தவர். ஆனாலும் நாம் ஏன் கேட்கணும்? அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சிலர் சொல்றது உண்டு. ஆனால் அவர் நம்முடன் ஒரு நல்ல உறவை விரும்புகிறார். அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். என் மக தினமும் என் பாதம் அமர்ந்து ஜெபிக்கணும், என்னோடு பேசணும், அவ பேச பேச நான் கேட்கணும் அப்படின்னு அவர் ஆர்வமாக இருக்கிறார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று யோவான் தம்முடைய 1ஆம் நிருபத்தில் மிக தெளிவாக கூறியுள்ளார். எனவே நாம் அனுதினமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த உள்ளத்தோடு, பரிபூரண விசுவாசத்தோடு, மிகுந்த மன தாழ்மையோடு ஜெபம் செய்வோம். தேவன் நமது ஜெபங்களை கேட்கிறார். அதற்கு பதில் அளிக்க
தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. கேட்கணும், அவ்வளவுதான். கேட்பது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என்ன, கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.